கடல் போன்று பரவி இருக்கும் கல்வியினை கல்விக்கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்க்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க. 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 26th ஸ்டார்ட் ஆக போகுது. சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸாமாக இருக்க போகுது. இந்த சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதை பற்றி கவர்மெண்ட் ஆல்ரெடி போர்ஷன்ஸாக கொடுத்துருந்தாங்க. அந்த போர்ஷன்ஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸ் இந்த 4 சோஷியல் சயின்ஸோடைய சப் பிரான்ச்சஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக வந்து கலெக்ஷன் பண்ணி சாய் கே திருக்குமரன் சார் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் மற்றும் வெப்சைட் சார்பாக மிகப்பெரிய நன்றிகளை வந்து நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படியே வந்து தமிழ் மீடியத்துக்கு ஆல்ரெடி வந்து சார் கொடுத்துட்டார். தமிழ் மீடியத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாரு. தமிழ் மீடியத்துக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ கார்டு அண்ட் வீடியோட ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான ஸ்லோ லேர்னர் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம். நீங்கள் அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் இங்கிலீஷ் மீடியம். நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ தட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கீங்களா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங் யூஸ், இம்பார்ட்டன்ட் கிவ் ரீசன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் இது எழுதுனா மார்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் பார்த்திங்கன்னா வெதர் அண்ட் கிளைமேட், வெதருக்கு சேஞ்சஸ் டெய்லி, ரெக்கார்ட்ஸ் ஆஃப் 35 இயர்ஸ் ஆஃப் வெதர், ஆவரேஜ் ஸ்டேட் ஆஃப் வெதர், அவ்வளோதான். இது எழுதினாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் இருக்குது. ஸோ தட் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு எப்படி ஒரு மெட்டீரியல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா சார் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இந்த மெட்டீரியலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் ஃபைலில் கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போல் தமிழ் மீடியம் ஆல்ரெடி போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கோம். மேலே ஐ கார்டு அண்ட் வீடியோட ஸ்க்ரீனில் லிங்க்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி தமிழ் மீடியத்துக்கான 10th சோஷியல் சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல் வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு மட்டும்தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பர்ஸ் ஏதாவது ரைட் பண்ணிவிட்டு ஃபுல் மார்க் கொடுங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. இட்ஸ் ஆவரேஜ். இது வந்து ஆவரேஜை விட ஸ்லோ லேர்னர்ஸ், லேட் ப்ளூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கான ஒரு மெட்டீரியல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்லாம் வந்து இவ்வளோ எழுதினா போதும் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு டாப்பரோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை எழுதிட்டு எனக்கு 5 மார்க் கொடுங்க அப்படின்னா கேட்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான மெட்டீரியல். எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது இருந்தால் ஓரளவுக்காவது மார்க் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் சார் கொடுத்துருக்காரு. அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ் எப்படி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காரு. டாப்பர்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருந்து என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரைட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.